வணக்கம். இது உங்க அகம் டிவி மகேஸ்வா. இன்னைக்கு விஸ்வரூபம் படத்துல ஒரு முக்கியமான எலிமெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது நிருபமா அப்படிங்கிற கேரக்டரை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இந்த கதையிலே வந்து மற்ற எல்லா கேரக்டர்ஸை விட இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு கேரக்டர். அதாவது மற்ற எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஒரு ஆர்மியில இருந்து ஒரு டெரரிஸ்ட் போன பிசாம், ஸோ ஆர்மியில இருந்து ராக்கு போன ஆண்ட்ரியா, ஸோ டெரரிஸ்டா இருந்தே டிராவல் பண்ண உமர் சலீம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. ஆனால் இதுல பூஜா குமாரோட கேரக்டர், அதாவது நிருப்பமாங்கிற கேரக்டர் மட்டும் ஒரு சாதாரண ஒரு பெண்ணா இருந்து, ஸோ இந்த டெரரிஸ்ட், இந்த போலீஸ் அடித்தடி, இந்த ரா ஏஜென்சிக்குள்ள எல்லாம் வந்துட்டு போன ஒரு கேரக்டர் நிருப்பமாங்கிற கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரோட முழு விவரம் இந்த படத்துல எப்படி இருக்குது, இந்த படத்துல இந்த கேரக்டரோட முக்கியமான பங்கு என்னங்கிறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த நிருப்பமா அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களோட அப்பாவை இழந்துட்டாங்க. ஸோ அதனால இவங்களும் இவங்களோட அம்மாவும் வந்து இவங்களோட மாமா வீட்டில் தங்கி இருந்துருக்காங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு, அதாவது நாம வந்து எப்படியாச்சும் ஒரு ஒரு வெல் செட்டில் ஆகணும், அமெரிக்கா போய் பிஹெச்டி பண்ணணுங்கிறது இவங்களோட சின்ன வயசுலேருந்து ஒரு எய்மா இருக்குது. ஸோ அந்த டைம்ல இவங்களும் வந்து ஸோ காலேஜ் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணணும், அமெரிக்கா போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காலத்துல தான் வந்து விசாம் வந்து டெரரிஸ்ட் வந்து தப்பிச்சு மறுபடியும் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் கதை விஸ்வரூபம் 1 and 2 டோட்டல் கதையும் சேர்த்து இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அது வந்து லிங்க்ல இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்ல இருக்கு, அதுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பூஜா குமார் வந்து எப்படியாச்சும் அமெரிக்காவில் போய் பிஹெச்டி பண்ணணுங்கிற ஒரே எய்மில் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ விசாமுடைய கர்னல் வந்து இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஸோ இதனால வந்து கர்னல் வந்து ஒரு விஷயத்த நம்புறாங்க, அதாவது இந்த நிருப்பமா படிக்கிறது வந்து ரேடியாலஜி. ஸோ இந்த ரேடியாலஜி பற்றி படிக்கிறதுனால ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது ஏன்னா விசாம் உடைய அடுத்த பிளானே வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஒரு சீசியம் பேஸ்டு ஒரு பாம் அட்டாக் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இதனால ஒரு நியூக்ளியர் ரேடியாலஜி பேஸ்ட் ஒரு படிப்பில் இருக்கவங்களால ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் வந்து விசாமுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பின அவரோட கர்னல் வந்து ஸோ இவங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு போய் பிஹெச்டி பண்ணுறது மட்டும்தான் எய்மா இருக்குது. ஸோ விசாம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக வாழ்ந்து அவங்களுடைய திட்டத்தை முறியடிக்கணும். ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த தேவை இருக்கிறதுனால வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஸோ நிருபமாவுக்கும் வந்து நாம வந்து அமெரிக்கா போகணும், படிக்கணுங்கிற ஒரே எய்ம்ல மட்டும் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாரு. ஆனால் அதே சமயம் வந்து நான் வந்து இல்லற வாழ்க்கைக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விசாம் கிட்ட சொல்லிடுறாரு. ஸோ விசாமும் வந்து அதுதான் எதிர்பார்க்குறாரு, அதனால வந்து அவரும் வந்து சந்தோஷமா இதை ஏற்றுக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா வராங்க. அமெரிக்காவில் வந்து விசாம் வந்து ஒரு கதக் மாஸ்டராகவும் இவங்க வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு வேலைக்கு சேர்றாங்க. ஸோ வேலைக்கு சேரும்போது வந்து இவங்க கர்னல்லாம் சேர்ந்து வந்து அவங்கள வந்து தன்னுடைய பயனுக்காண்டி பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது ஒமர்ட்ட இருந்து வரக்கூடிய சீசியம் எல்லாமே வந்து நியூயார்க்கு வர்றதுக்காண்டி ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் மூலமா அதை கடத்துறாங்க. ஸோ அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் தீபக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அந்த இன்ஸ்டியூட்ல வந்து நிருப்பமாவை வேலைக்கு சேர்க்கிறாங்க. ஸோ நிருப்பமாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் தற்செயலாக நடந்தது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, அவர் இங்கே வந்து அவங்களோட சாய்ஸ்ல 1 ஆஃப் த சாய்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல தான் வந்தேன். ஸோ அதாவது அவங்களா தான் இதுக்குள்ள வந்தேங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட தான் வந்து அவங்க அங்கே வேலை பார்க்குறாங்க. ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஏன்னா விசாமும் அவங்களோட டீமும் சேர்ந்து இவங்களை வந்து எப்பவுமே கண்காணிச்சுட்டே இருக்குது. ஸோ இவங்க மூலயமா அந்த ஆஃபீஸை மொத்தமாக கண்காணிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து இவங்களுக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் போக போக வந்து அந்த கம்பெனியோட பாஸ் தீபக் கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நெருங்கின பழக்கம் வருது. ஸோ இது வந்து கொஞ்ச நாளடைவில் இவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொடுக்குது. அதாவது நாம வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருக்கோம், அவருக்கு நம்ம துரோகம் பண்றோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொடுக்குது. ஸோ இதை வந்து போக்குறதுக்காண்டி ஒரு விஷயம் நினைக்கிறாங்க, ஒருவேளை இவருக்கு வேற யாரு கூட ஒரு கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு டிடெக்டிவ் வந்து செட் பண்றாங்க. ஸோ அந்த டிடெக்டிவ் வந்து இவரை கமலை வந்து பின்தொடர்ந்து போகும்போது அவரு வந்து ஒரு அந்த தீவிரவாத கும்பல்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்போலேருந்து கதை வந்து வேற மாதிரி போகுது.
ஸோ இதனால வந்து இந்த டிடெக்டிவ் அனுப்புறது யாருன்னு சொல்லி அந்த தீவிரவாதிங்க தேட வந்து நிருப்பமாவும் சேர்ந்து வலையில சிக்கிக்கிறாங்க. அதனால ஃபாரூக்ங்கிற ஒரு டெரரிஸ்ட் வந்து நிருப்பமாவையும் விசாமையும் சேர்த்து வந்து பிடிச்சிட்டு வேர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ அங்கேருந்து வந்து இவங்களோட லைஃப் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அவங்க ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனை வந்து கண்ணாடியே கொண்டுறாங்க. அதாவது தீபக் அவரை வந்து அவர் கண்ணாடியே கொண்டுறாங்க. அதே சமயம் வந்து ரொம்ப இவருக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப பாவம் அப்படின்னு நினைச்சிருந்த அவரோட ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு ஒரு ஒரு 15 செகண்ட்ஸ்குள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த இடத்துல இருந்து இவங்களை காப்பாத்துறாங்க. ஸோ அப்படியே வந்து இவங்களுடைய லைஃப் வந்து திடீர்னு வந்து சேஞ்ச் ஆகுது. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது. மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு சார்னு கூப்பிடுறாரு. இந்த மாதிரி அவங்கள சுத்தி வந்து கதை ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சுத்தி என்ன நடக்குதுங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ சிசிஎம்னால ஒரு பாம்பு செய்யப்படுது. ஸோ அதை தடுக்க தான் இவங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டிங்ல தான் வந்து ஒரு நிதானமான ஒரு புரிதலுக்கு வராங்க விருப்பமா. ஸோ இந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் உமர் வந்து அந்த பாம்பை வந்து செல்போன் சிக்னல் மூலமா வந்து ஆக்டிவேட் பண்ண வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அதை வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கிட்டு ஸோ இவங்க வந்து ஒரு ரேடியாலஜிஸ்ட்ங்கிறதுனால கரெக்டாக வந்து ஒரு ஃபேரடே ஷீல்டு மூலமாக தான் அதை செக்யூர் பண்ண முடியும்னு சொல்லி கடைசி நேரத்தில் வந்து எல்லாரும் வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க வந்து ஓகே நான் வந்து உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி விசாம்கிட்ட சொல்லி அவங்க கூடயே வந்து அவங்களோட வந்து லைஃப்பை வந்து கேரி ஆன் பண்ணாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட முடியுது. செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட்டில் வந்து இவங்க வந்து லண்டன் வராங்க. லண்டனில் வந்து ஸோ கடலுக்கு அடியில் வந்து ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க சிசிஎம் மூலமாக. ஸோ அதே சமயம் வந்து இவங்க வந்து நிருபமா வந்து டீப் சி டிரைவரும் கூட அந்த விஷயம் தெரியுது. அதை வந்து கர்னல் வந்து அவ்வளோ அழகாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த வேலையில ஈடுபட வைக்கிறாங்க. கடைசி நேரத்தில் வந்து அவங்களால அந்த அதுலேயே வந்து வெற்றி காண்றாங்க. இந்த மாதிரி நிருப்பமா வந்து ஸோ அந்த ரா ஏஜென்சிக்கு வந்து அந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒரு நாள் வந்து ஒரு காஃபி ஷாப் போகும்போது அங்கே வந்து விசாமோட கர்னலும் அவரோட ஆஃபீஸரும் வந்து பேசிட்டு இருக்க விஷயத்த கேட்குறாங்க. அதாவது எப்படி வந்து தான் வந்து இந்த ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதே சமயம் வந்து விசாம் வந்து உண்மையிலே வந்து இவங்க மேலே அன்பு வச்சு இவங்களை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து இவங்க கூட பழகிட்டு இருக்க விஷயத்தான் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அப்போலேருந்து அவங்க லைஃப் வந்து லவ்க்கு மாறுது. ஸோ விசாம் மேலே ஒரு லவ்வோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்களோட வாழ்க்கை தொடருது. ஸோ இந்த கேரக்டர் மட்டுமே வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு யூனிக்கான கேரக்டராக இருக்குது மற்ற கேரக்டர் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மற்ற கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு ஆர்மியாக இருக்கட்டும், ஒரு டெரரிஸ்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற பேஸ்லேயே வருது. ஆனால் இவங்களோட கேரக்டர் மட்டும் இவங்களோட லைஃப்ல இருந்து அப்படி ரொம்ப வித்தியாசமாக வருது. ஸோ ஒரு சாதாரண ஒரு பொண்ணு பிஹெச்டி படிக்கணும்னு அமெரிக்கா வந்த பொண்ணு அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு டெரரிஸ்ட் ஃபேஸ் பண்ணி ஒரு ரா ஏஜென்ட் வரைக்கும் வந்து இவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப மிகவும் ஒரு வாஸ்ட் கேரக்டராக போகுது. ஆனால் கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதைக்குன்னே ஒரு இந்த கதையை சொல்லணும்னாலே ஒரு நீளமான கதை, ஒரு படத்துக்குள்ள அடக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கதைங்கிறதுனால தான் 2 படமா வச்சிருக்காங்க. அதே சமயம் வந்து மெயின் கேரக்டர் விசாம் அவருக்கு வந்து அதிகமாக ரோல் கொடுத்தாகணும். அதே சமயம் அவருடைய சின்ன வயசு கதையை கூட அதிகமாக இவங்களால படத்துல சொல்ல முடியல. அதனால நிருப்பமாவோட கேரக்டர் வந்து ரொம்ப சின்னதாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டரை பற்றின ஒரு ஃபுல் டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.